ஸோ இன்றைக்கு வந்து நான் லோக்கல் கீவேர்ட் அப்படின்னு என்னென்னு பார்த்தோம்னு சொன்னாங்க. ப்ரீவியஸாக வந்து குளோபல் கீவேர்டு என்னென்னு பார்த்தோம். ஸோ இன்றைக்கு வந்து நான் லோக்கல் கீவேர்டை பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறேன். கிளாஸ் ரூம் அண்டு ஒரு ஃபங்க்ஷன். ஸோ நான் ஃபங்க்ஷன் சீரிஸ் பார்த்துட்டு வரேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்ன, என்னோட சேனலில் வந்து பிளேலிஸ்ட் இருக்குது, ஃபங்க்ஷன் பிளேலிஸ்ட் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இன்சைடில் வந்து என்ன, ஒரு வேரியபிள் வந்து டிஃபைன் பண்ணுறேன் ஸ்டூடெண்ட்ஸ் அண்டு. ஸோ உங்களுக்கு தெரியும் ஃபங்க்ஷன் காமனாக வந்து ஒரு ஃபங்க்ஷனில் வந்து ஒரு வேரியபிளை நாங்கள் டிஃபைன் பண்ணோம்ல என்ன, அந்த வேரியபிளை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன ஒரு லோக்கல் ஸ்கோப் லோக்கல் வேரியபிள்னு எடுத்துக்கோங்க. சரியா? ஸோ ஒரு பேசிக்கான ஐடியா. சரி, இப்போ நான் என்ன செய்யறேன்டா, இன்னும் ஒரு ஃபங்க்ஷன் வந்து என்ன, ஃபங்க்ஷனுக்குள்ள, அதாவது எங்களோட அவுட்டர் ஃபங்க்ஷன் வந்து மேலே இருக்கிற மூண்டாலையில் இருக்கிற ஃபங்க்ஷனை கன்சிடர் பண்ணிக்கொண்டு இன்னொரு ஃபங்க்ஷனை வந்து என்ன இன்சைடில் வந்து டிஃபைன் பண்ண, அது இன்னொரு ஃபங்க்ஷனாக இருக்கும். சரி, அது என்ன ஃபங்க்ஷன் நேம்ண்டா அட் ஸ்டூடெண்ட் என்ன, அந்த நேமில் வந்து என்ன நான் ஒரு இன்னர் ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு நாங்கள் ஒரு மீனிங் ஒன்று கிளாஸ் ரூம் என்ன ஒரு ஃபங்க்ஷன். அப்போ கிளாஸ் ரூமில் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸை ஆட் பண்ணுற மாதிரி ஒரு கண்டாக்ட், ஒரு டெமோ கண்டாக்ஷன் உங்களுக்கு கிரியேட் பண்ணுறப்ப ஒரு மீன் கொஞ்சம் ஒரு மேக் சென்ஸ்ன்னு இருக்கும் என்ன செஞ்சுட்டு இருக்கோம். சரி, அப்போ நான் வந்து இப்போ என்ன செய்ய போகிறோம், இப்போ திருப்பி நான் ஆட் ஸ்டூடெண்ட் உங்களுக்கு ஒரு ஐடியா ஓகே, இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஆட் பண்ணுற மாதிரி ஒரு கண்டாக்டில் இருக்க போகுது. அப்போ நான் இதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் திருப்பி வேணா ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் ஒன் வரும். ஓகே, நீங்கள் அந்த சோட்டா ப்ளஸ் ஐக்கன் போட்டு எழுதலாம், பிரச்சனை இல்லை. நான் ஜஸ்ட் ஒன் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ் என்ன டேரெக்டாக எழுதுறேன், எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுறேன். சரி, அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் ஒன் கொடுக்குறேன். சரி, கொடுத்துட்டு இந்த ஃபங்க்ஷன் எதை ரிட்டர்ன் பண்ணுறேன்டா எங்களை ஸ்டூடெண்ட்ஸ் டோட்டல் கவுண்ட் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் டோட்டல் கவுண்ட் ஆட் பண்ண போகிற டோட்டல் கவுண்டை வந்து ரிட்டர்ன் பண்ணான்னு சொல்கிறேன். சரி, இப்போ போய் நான் என்ன செய்ய போகிறேன்டா, இந்த ஃபங்க்ஷனை வந்து நான் கால் பண்ண போகிறேன். ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ண போகிறேன். ஆக்சுவலி நாங்கள் வந்து இப்போ ரிட்டர்ன் கொடுக்கல, அவுட்டர் ஃபங்க்ஷனுக்கு ரிட்டர்ன் கொடுக்கல. நான் ரிட்டர்ன் கொடுக்கணும் அவுட்டர் ஃபங்க்ஷனுக்கு. எதை ரிட்டர்ன் பண்ண என்ன, எங்களோட ஆட் ஸ்டூடெண்ட் ஃபங்க்ஷனை வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டு கொடுக்கும். சரி, நாங்கள் ஆல்ரெடி இதெல்லாம் பார்த்துருக்கேன், டிஸ்கஸ் பண்ணிக்கோம். ஓகே, நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, செக் பண்ணி பார்த்து பாருங்க. சரியா? ஸோ இப்போ போய் நான் என்ன செய்யறேன்டா, எங்களோட ஃபங்க்ஷன் இது எங்களோட கிளாஸ் ரூம் ஃபங்க்ஷனை வந்து நான் கால் பண்ணுறேன். இப்போ எங்களுக்கு என்ன மாதிரியான அவுட்புட்டை வந்து இது கொடுக்க போகுது, எரர் வருதா இல்லாட்டி என்ன எங்களுக்கு அவுட்புட் எதுவும் வருதான்னு செக் பண்ண போகிறேன். ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு எரர் ஒன்று வருது. என்ன எரர்னா, அன்பவுண்ட் லோக்கல் எரர், cannot access local variable students where it's not associated with a value. ஸோ அப்போ இது என்ன சொல்லுதுண்டா, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குல்ல, நான் ஆக்சுவலி நாங்கள் இந்த ஃபங்க்ஷனை தானே உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணிக்க என்ன நடக்கும், கிளாஸ் ரூமோட ஃபங்க்ஷனை கால் பண்ணோம். கால் பண்ணி இந்த மூண்டா லைனுக்கு வரும் கிளாஸ் ரூம். கால் பண்ணி உள்ளே போனோம்னா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு வேரியபிள் இருக்குது, அதுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது அட் ஸ்டூடெண்ட் ஃபங்க்ஷன். அப்போ இந்த ஃபங்க்ஷனில் போய் இப்போ எது ரிட்டர்ன் ஆகுண்டாங்க, இன்னர் ஃபங்க்ஷனில் இருக்கிற ஃபங்க்ஷன் வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறது ஸ்டூடெண்ட்ஸை ரிட்டர்ன் பண்ணுறது. இட்ஸ் மீன் என்ன, எங்களோட அவுட்டர் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ண போகிறது அட் ஸ்டூடெண்ட்ஸ் என்ற ஃபங்க்ஷனை. அப்போ அப்படின்டா உண்மையாக என்ன உள்ள நடக்கும், இன்டர்னலாக எப்படி நடக்க போகுண்டா, அவுட்டர் ஃபங்க்ஷன் வந்து அட் ஸ்டூடெண்ட் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணுது. இட்ஸ் மீன் என்ன, இந்த அட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபங்க்ஷன் என்னத்தை ரிட்டர்ன் பண்ணுதோ என்ன, அதுதான் எங்களோட அவுட்டர் ஃபங்க்ஷன் என்ன ரிட்டர்ன் பண்ணுறது. இட்ஸ் மீன் அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் தான் என்ன ஓவராலாக வந்து இந்த கிளாஸ் ரூம் ஃபங்க்ஷனுக்கு ரிட்டர்ன் பண்ணுறது. அப்படி ரிட்டர்ன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து உள்ள சேர்ச் பண்ணும்போது என்ன, இங்கே தான் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ரிட்டர்ன் ஆகுது, இந்த ஃபங்க்ஷனுக்கு இன்னர் ஃபங்க்ஷனாக ரிட்டர்ன் ஆகும்போது இந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து இந்த ஃபர்ஸ்ட் வந்து இந்த இன்னர் ஃபங்க்ஷன் என்ன ஒரு லோக்கல் ஸ்கோப்பாக கான்ஸ்டன்ட் பண்ணணும். உங்களுக்கு தெரியும் ஒரு ஓர்டர் ஒன்று எலிஜிபிள் ஒன்று வந்தோம், அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன் வந்து வேரியபிளை செக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டாக செக் பண்ணது லோக்கல் ஸ்கோப்பை செக் பண்ணணும். லோக்கல் ஸ்கோப்பை செக் பண்ணும்போது இங்கே ஸ்டூடெண்ட்டை வந்து என்ன லோக்கல் ஸ்கோப்பை என்ன அதை அசீவ் பண்ண பிறகு ஃபர்தராக செக் பண்ணணும். அப்படி அசீவ் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்க்கும்போது என்ன, இங்கே வந்து வேரியபிள் அசைன் பண்ணும்போது இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இதை வந்து இந்த ரைட் சைடில் எவாலுவேட் பண்ணும்போது இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த ஒரு வேல்யூமே அசைன் ஆகிருக்கு. ஏன்டா வந்து உங்களுக்கு தெரியும் ஃபங்க்ஷனுக்குள்ளே கிரியேட் பண்ண அவுட் சைடில் போய் என்ன எப்படியுமே வந்து இந்த பைத்தன் இன்டர்பிரேட்டர் செக் பண்ண போகல. ஏன்டா வந்து இங்கே எங்களுக்கு அவுட்டர் ஃபங்க்ஷனில் ஆல்ரெடி ஒரு வேல்யூ வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம். பட் ஸ்டில் என்ன ஃபங்க்ஷன் வந்து இந்த இன்னர் ஃபங்க்ஷனுக்குள்ள சர்ச் பண்ண ஆரம்பிச்சு இந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து என்ன இமீடியட்டாக வந்து லோக்கல் ஸ்கோப் பண்ணி எடுத்துரும். அதால் வந்து இந்த வெளியிலே இருக்கிற வேல்யூ என்ன அதுக்கான என்ன அது இக்னோர் பண்ணிட்டு என்ன ஏன்டா உங்களுக்கு தெரியும் ஃபங்க்ஷனுக்குள்ள வந்து வேரியபிள் டிஃபைன் ஒரு பிரைவேட் பிளகிங் ஏரியாவே இருக்கும். பிரைவேட் பிளகிங் ஏரியான்னு வெளி உலகில் வந்து என்ன நடக்குன்னு தெரியாத என்ன ஒரு கண்டாக்ட்ஸ் வந்து இந்த பைத்தன் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணு. ஸோ அதால் தான் இந்த அன்பவுண்டர் என்ன ஒரு எந்த ஒரு வேல்யூமே என்ன அசைன் பண்ணப்படையில் என்ற மாதிரி சொல்லப்படுது. அதுக்கு ரீசன் வந்து ஃபங்க்ஷன் இன்சைடில் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஒரு லோக்கல் ஸ்கோப்பாக எடுக்கிறதால தான் இந்த பிரச்சனை வருது. ஸோ இதை வந்து நாங்கள் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம்னா, இதுக்கு தானே இந்த நான் லோக்கல் கீவேர்ட், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எந்த கண்டாக்ட்ஸ்லேண்டா நாங்கள் இப்படி இந்த அவுட்டர் ஃபங்க்ஷன் இன்னர் ஃபங்க்ஷன் ஒரு கண்டாக்ட்ஸில் வந்து நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது, ரெண்டு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணி வைக்கணும். நாங்கள் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிக்கணும் கொமனாக வந்து அவுட்டர் ஃபங்க்ஷன் என்க்ளோசிங் ஃபங்க்ஷன் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் வேரியபிளை கொமனாக வந்து இந்த கண்டாக்ட்ஸில் என்க்ளோசிங் வேரியபிள்னு சொல்லுவோம். சரி, அது நாங்கள் ஆல்ரெடி எங்களோட ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். ஸோ இந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து இந்த இன்னர் ஃபங்க்ஷனில் வந்து வேரியபிளை முடிவு பண்ண போகிறோம். ஓகே, நாங்கள் லாஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு சிங்கிள் ஃபங்க்ஷனில் வந்து அவுட்டர் வேரியபிள் அந்த குளோபல் வேரியபிள் எப்படி முடிவு பண்ணுறதுக்கு இந்த குளோபல் கீவேர்ட் யூஸ் பண்ணேன். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் ஃபங்க்ஷனில் வந்து என்ன பேரண்ட் ஃபங்க்ஷன் சொல்லுவோம் சம்டைம் என்ன இல்லாட்டி அவுட்டர் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அந்த அவுட்டர் ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு வேரியபிள் அப்படி இன்னர் ஃபங்க்ஷன் நாங்கள் முடியும். ஏன்டா வந்து என்ன
அப்படி மொழியை மறுபடியும் ட்ரை பண்ணப்போ வந்து எங்களுக்கு எரர் வந்தது. எரர் வந்து என்ன, ரெண்டா வந்து இன்னர் ஃபங்க்ஷன் இமீடியட்டாக வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து லோக்கல் ஸ்கோப்பாக. ஸோ இந்த பிரச்சனை இல்லாச்சு எடுத்தேன். நான் லோக்கல் ஒரு கீவேர்டை கொண்டு வந்து இங்கே போய் நாங்கள் இந்த டிரெக்டாக இந்த நான் லோக்கல்னு சொல்லி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எண்டா செய்யணும். இட்ஸ் மீன் என்னண்டா இப்போ போய் பைத்தன் என்ன சொல்கிறோம்டா, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ற வேரி இதுதான் லோக்கல் ஸ்கோப்னு எடுத்தது. இந்த வேரியபிளை நாங்கள் பைத்தனை எக்ஸ்பிளிட்டாக சொல்கிறோம். என்ன இது வந்து என்ன ஒரு லோக்கல் ஸ்கோப் கிடையாது. இது ஒரு நான் லோக்கல் மீன் என்ன, இந்த வேரியல் வந்து என்ன, இது அவுட் சைட்லேயே ஆல்ரெடி இந்த ஃபங்க்ஷனுக்கு வெளியில் வந்து ஆல்ரெடி டிஃபைன் பண்ணப்பட்டிருக்கு. டிஃபைன் பண்ணி அதை ரெஃபர் பண்ணலாம்ன்றமே அந்த வேரியபிளை வெளியில் அதான் இன்னர் ஃபங்க்ஷனுக்கு வெளியில் இருக்கிற வேரியபிளை வந்து நாங்கள் இந்த வெளியில் வந்து அவுட்டர் ஃபங்க்ஷனில் ஒரு வேரியபிள் இருந்துச்சுண்டா அதை வந்து நீ மோடிஃபை பண்ணலாம் என்ற மாதிரி இந்த இன்னர் ஃபங்க்ஷனுக்குள்ள வந்து இந்த நான் லோக்கல் கீவேர்ட் மூலமாக நாங்கள் வந்து இன்னர் ஃபங்க்ஷனுக்குள்ள டிஃபைன் பண்ணக்கூடிய இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வேரியபிள் சொல்கிறேன். இட்ஸ் மீன் அப்போ உடனே என்ன பைத்தன் செய்யும், பொடியில் செக் பண்ணி பார்க்கும்போது இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் வேரியபிள் அவுட்டர் ஃபங்க்ஷனில் வந்து டிஃபைன் ஆகிருக்கும். இதை வந்து நம்ம என்க்ளோசிங் ஸ்கோப்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை ரன் பண்ணுறேன்டா, ரிட்டர்ன் ஸ்டூடெண்ட், ரிட்டர்ன் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே. ஓகே, நான் திருப்பி ரன் பண்ணுறேன். ரைட், பார்த்தீங்களா என்ன எங்களுக்கு வந்து லெவன் அண்ட் அவுட்புட். ஸோ அது லெவன் மீன் இது எப்படி வந்துச்சுண்டா, ஓகே இப்போ திருப்பி நான் சொல்கிறேன். இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். அப்போ இங்கே வரும் பைத்தன் இன்டர்பிரட்டரில் பைத்தன் வந்து ஃபஸ்ட் இங்கே வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரூமுக்கு வரும்போது உள்ள வந்து என்ன ஒரு வேரியபிள் அசைன் ஆகிருக்கு. இதை வந்து என்க்ளோசிங் ஸ்கோப் பண்ண சொல்லும். ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் 10 இருக்கும். திருப்பி அடுத்த லைனுக்கு வரும்போது ஆட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ள வரும். ஸோ இது எதாவது ரிட்டர்ன் பண்ணுது என்ன, ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் வேரியபிளை ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸ்டூடெண்ட் அண்ட் வேரியபிளை ரிட்டர்ன் பண்ணும்போது பைத்தன் செக் பண்ணும் என்ன, இது வந்து ஃபர்ஸ்ட்டாக வந்து செக் பண்ணி இது என்ன லோக்கல் ஸ்கோப்பான செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இல்லைன்னு லோக்கல் ஸ்கோப் கிடையாது. என்னடா வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆல்ரெடி என்ன எக்ஸ்பிளிசிட்டாக வந்து நான் லோக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போடுறதா லோக்கல் ஸ்கோப் என்ற கன்செப்டை வந்து பைத்தன் அடுத்ததாக என்ன செக் பண்ணி என்க்ளோசிங் ஸ்கோப் பண்ணி பார்க்கும்போது தான் இது வந்து என்ன அவுட்டர் ஃபங்க்ஷனில் ஆல்ரெடி இந்த வேரியபிள் இருக்கா ஆமான்னு பார்க்கும்போது ஆமாம் இந்த வேரியபிள் என்ன அவுட்டர் ஃபங்க்ஷனில் இருக்கிறது. அதைத்தான் இந்த நான் லோக்கல் கீவேர்ட் மூலமாக என்ன நாங்கள் வந்து இன்னர் ஃபங்க்ஷனில் ஆக்சஸ் பண்ணுறோம். அப்போ என்ன பைத்தன் அதோட சர்ச் பண்ணுறது. இப்போ அதுக்கப்புறம் இந்த வேரியபிள் வேல்யூ அவுட்டர் அந்த என்க்ளோசிங் ஸ்கோப் மூலமாக இந்த வேரியபிள் வேல்யூ 10 எடுத்தோன்னா இந்த 10 கொண்டு வந்து இங்கே அசைன் பண்ணி இந்த ரைட் சைட்டை எவாலுவேட் பண்ணும்போது இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லெவன் ஹண்ட்ரட். அப்போ இந்த இன்னர் ஃபங்க்ஷன் லெவனை ரிட்டர்ன் பண்ணுறது. இப்போ ரிட்டர்ன் பண்ண என்னோட அவுட்டர் ஃபங்க்ஷன் எதை ரிட்டர்ன் பண்ணுறது, இன்னர் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணுறா. இட்ஸ் மீன் இன்னர் ஃபங்க்ஷன் எதை ரிட்டர்ன் பண்ணுது, அதுதான் அவுட்டர் ஃபங்க்ஷன் எங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுறது. அதெல்லாம் இந்த 11 வேல்யூ எங்களுக்கு வந்து ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஸோ இதான் என்ன இந்த நான் லோக்கல் கீவேர்ட்ஸ் அகெயின். ஸோ ஆல்மோஸ்ட் நாங்கள் இந்த பைத்தன் ஃபங்க்ஷன் சீரிஸ் இப்போ ஆரம்பிச்சு ஆல்மோஸ்ட் இன்னொரு 3-4 வீக்ஸாக வந்து போய்கிட்டு இருக்கு. த்ரீ 3-4 வீக்ஸாக இந்த பைத்தன் ஃபங்க்ஷன் வந்து போய்கிட்டு இருக்கு. சரி, அப்போ ஆல்மோஸ்ட் என்ன நாங்கள் வந்து எல்லாமே வந்து கவர் பண்ணிட்டோம். ஆல்மோஸ்ட் பைத்தன் ஃபங்க்ஷனில் வர எல்லா கான்செப்டையும் வந்து நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டோம். என்ன பேசிக்கில் இருந்து என்ன ஃபங்க்ஷன் என்ன கீவேர்ட் ஆர்குமெண்ட், பராமீட்டர்ஸ் ஆர்குமெண்ட், பொசிஷனல் ஆர்குமெண்ட், மற்றது என்ன இந்த கீவேர்ட்ஸில் என்ன லோக்கல் கீவேர்ட், குளோபல் கீவேர்ட், மற்ற இந்த எலிஜிபிள் எப்படி வந்து இந்த சர்ச்சிங்கோட நடக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கவர் பண்ணிக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் நாங்கள் பைத்தன் கவர் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ ஓகே, நம்ம அடுத்ததாக வந்து நாங்கள் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் என்ற ஒரு கான்செப்ட்டுக்குள்ள வந்து போகிறோம். ஸோ உண்மையாக சொல்ல போனோம்னா இந்த ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணது மெயின் ரீசனே வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் ஒரு கட்டாயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஒரு பர்பஸ்க்காண்டி தான் இந்த சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி பின்ன ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. ஸோ இதில் வந்து மேபி ஒரு சில எக்ஸசைஸ் இல்லாட்டி ஒரு மினி ப்ராஜெக்ட் மாதிரி என்ன அப்கமிங் வீடியோவில் நான் முடிஞ்சு அப்லோட் பண்ணுறேன். எனக்கு என்ன வந்து இந்த வீக் என்ன மேக்ஸிமம் என்ன ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. ஸோ நீங்கள் தொடர்ச்சியாக வந்து இது ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் படிக்கணும் என்ன இந்த சேனலை மறக்காம என்ன ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. மீண்டும் என்ன உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரேன். நன்றி, வணக்கம்.